வணக்கம். இங்கு நீங்கள் பார்க்கும் சிவன் கோவில் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி தாலுக்கா மருங்கப்பள்ளம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லப்போனால் வங்காள விரிகுடா கடல் பாக்சல சந்திக்கு அருகாமையில் செல்லுகின்ற கிழக்கு கடற்கரை சாலை, அதிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் மேற்கில் அமைந்துள்ளது. இந்த கோவில் 9ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது. அவ்வளவு பழமைத்தன்மை வாய்ந்த கோவில். இந்த கோவிலில் அமைந்துள்ள சிவன் கடவுளை வணங்குகின்ற பட்சத்தில் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் சக்தி உள்ளது சிவன் என்று ஒரு காரணத்தினால் இந்த கோவிலுக்கு மருந்தீஸ்வரர் கோவில் என்ற ஒரு பெயரும் உண்டு. அவ்வளவு ஒரு புகழ் வாய்ந்த கோவில். இந்த கோவிலுடைய முதல் கோபுரத்தில் நுழைவாயில் அதனை ஒட்டி அமைந்துள்ள இந்த தூணில், இந்த நுழைவாயிலில் அமைந்துள்ள தூணில் ஒரு கல்வெட்டு அமைந்துள்ளது. அதில் தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு அது. அதில் உள்ள வாசகங்கள் எளிதில் படிக்க இயலாது. ஆனாலும் நீண்ட வருடங்களாக அதில் உள்ள வாசகங்கள் எழுவானுக்கும் தொழுவானுக்கும் இடையிலே காக்கை மூக்கு நிழலிலே காண்போர் கண்ணிலே 1000 பொற்காசுகள் புதையல் கிடைக்கும் அப்படின்னு இருப்பதாக கூறுவார்கள். அந்த வாசகங்களை நம்பி அந்நாளில் பலர் கையில் கடப்பாறையுடன் கோவிலை சுற்றி திரிந்ததாக நகைச்சுவையாக கூறுவார்கள், புதையல் எடுப்பதற்காக. ஆனாலும் எவரும் புதையல் எடுத்ததாக எவரும் சொல்லவில்லை. இந்த புதையல் கதை கருவை மையமாக வைத்து 1957 நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பத்மினி அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படம் ஒன்று வெளிவந்தது. அந்த தமிழ் திரைப்படத்திற்கு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதியிருந்தார்கள். அவர் முதல்வர் ஆவதற்கு முன்பு தமிழ் துறையில் கதை வசனகர்த்தாக இருந்த காலத்தில் இந்த கோவிலில் இந்த சுலோகம், இப்படி ஒரு சுலோகம் கல்வெட்டு இருப்பதாக கேள்விப்பட்டு இந்த கோவிலை வந்து நேரடியாக விசிட் பண்ணி பார்வையிட்டு அந்த சுலோகங்களை எல்லாம் ஒரு ஆய்வு செய்து அதனுடைய அடிப்படையிலே அந்த கதை எழுதி புதையல் திரைப்படம் வெளிவந்தது என்று சொல்லுவார்கள். அந்த புதையல் திரைப்படம் அப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடியது. அதனால் இந்த கோவிலுக்கு வருபவர்களெல்லாம் அந்த சுலோகத்தையும் அந்த வாசகங்களையும் பார்வையிட்டு அந்த கதையையும் நினைவுபடுத்தி செல்வார்கள். இந்த மருந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு கல்வெட்டில் கண்டுள்ளபடி புதையல் கிடைக்கிறதோ இல்லையோ, மருந்தீஸ்வரரின் தரிசனம் நிச்சயம் அவர்களுக்கு அருமருந்தாக அமையும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம்.